என்ன பண்ணாரு, காவேரி சுத்தி சுத்தி வராரு. இத பார்க்கும்போது அவங்க வீட்ல எல்லாருமே வந்து இந்த மாரி விஜய் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி கிட்ட விஜய் சொல்றாரு, "இந்த மாரி வீட காலி பண்ண மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். உன்ன பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு அது போதும் காவேரின்றாரு." இதெல்லாம் கேட்ட காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே காவேரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்த்துட்டு அவங்க அக்கா வந்து, "என்னடி ரொம்ப ஃபீலிங்ல இருக்க போல இருக்கு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. விஜய் வந்தோனே முகத்த அவ்ளோ மலர்ச்சி இருக்கே. நீ பழைய மாரியா இருக்க. இப்போ முகமே அப்படியே மலர்ந்து போய் கிடக்குதே. எல்லாம் விஜய் வந்ததுக்காக தானே" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்றாங்க. "நடிக்காதடி" அப்படின்றாங்க. இந்த அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளோதாண்டி, உன்ன ஒரு வழி பண்ணிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, நம்ம குமரன் வந்து சொல்றாரு, இந்த மாரி புதுசா வந்து பிஸ்னஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு கடை பார்த்துட்டேன். கடையிலேயே வந்து ஸ்டூடியோவா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சூப்பர் ஐடியா மாமா. கடை வந்து விலைக்கு வாங்கிடலாமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நம்ம வந்து காவேரி. உடனே வந்து அதுக்கு தேவையான மாடல் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் அரேஞ்ச் பண்றாங்க. மாடலும் வந்து நடிச்சு காட்டிட்டுருக்காரு. சரியில்லையே சரியில்லையேன்னு சொல்லிட்டு நான் வேற புது மாடல் யாராவது போடலாம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. டைரக்டர் வந்து இந்த மாடல்லாம் சரியாவே நடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா விஜய் அங்க வராரு. பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்றாரு, நான் இருக்கும்போது யாரும் புதுசா மாடல்லாம் பண்ண தேவையில்ல. நானே நடிக்கிறேன்" அப்படின்றாங்க. "ஆமா சார், இவர் சூப்பரா இருக்காரு. இவரே மாடலா போட்டுடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அது டைரக்டரும் சொல்றாரு. அத கேட்டு குமரனுங்க எல்லாரும் என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நாங்க இவர்கிட்ட பேசிக்கிறோம். நீங்க போங்க" அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து "ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "எல்லாம் உங்க தங்கச்சிக்காக தான். எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான் பண்றேன். வேற என்ன பண்றேன்? என் பொண்டாட்டிய என்கூட அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ். அவ இல்லாம இருக்க முடியல" அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இத பார்த்து எல்லாம் அதிர்ச்சியா அப்படி பார்க்குறாங்க. "ப்ளீஸுங்க இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க எப்படியாவது வந்து என் பொண்டாட்டிய என் கூட சேர்த்து விட்டுருங்க சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர்" அப்படின்றாங்க. காவேரி, "நீயாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுடி. இவங்ககிட்டலாம் சொன்னா தாண்டி வேலை ஆகும். நீ இப்படியே வச்சுருந்தா எப்புட்ரி?" அப்படின்ற மாரி காவேரி பார்க்குறாரு. "முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்றாங்க காவேரி. "சரி, சரி என் பொண்டாட்டி சொல்லிட்டா. அதனால நான் கிளம்புறேன். பாய்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஐயோ! இவர் தொல்ல தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து இன்னைக்கு அவர்கிட்ட 2 ஒண்ணு கேட்டுடணும். எங்க போனாலும் வந்து தொல்ல குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அத பார்த்து விஜய், "ஓ! என்ன திட்டத்துக்காக உட்காந்துருக்கியா? தோ வரேன், தோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. "என்ன காவேரி, எனக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்க போல அப்படின்னோனே, ஆமா, ஆமா உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். அதான் தெரியுதே" அப்படின்றாரு. "என்னடி செல்லம், என்ன ப்ராப்ளம்? மாமாவ பார்க்காம இருக்க முடியலையா?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க எங்க போனாலும் அங்க வந்து தொல்ல குடுத்துட்டே இருக்கீங்க. வீட்ல எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க இதனால. எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன செல்லம் இப்படி பேசினா எப்படி? நீ இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். உனக்கே தெரியாதா? சக்தியிலேயே சிவன் இல்லை, சிவன் இல்லனா சக்தி இல்லை. இது கூடவா தெரியாது உனக்கு?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க இந்த மாரி டயலாக்லாம் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நாங்க எங்க போனாலும் வர்றத முதல்ல நிறுத்துங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நிறுத்த முடியாது காவேரி. நான் நிறுத்தணும்னா நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டே போ. அப்பதான் நிறுத்துவேன்" அப்படின்னோனே, "என்னது கூட்டிட்டு போணுமா? ஆமா பின்ன பாரு உன் அக்காவும் மாமாவும் எப்படிலாம் ஒண்ணா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்து தொழில் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது ஒண்ணா தான் இருப்பாங்க. நம்ம இப்போ ஒர்க்கிங் பண்றோமா? அப்படின்னோனே, "அப்போ ஒர்க் பண்றோம்னா கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அப்படிதானே? அப்போ ஒர்க்கிங்ல பார்ட்னரா என்ன சேர்த்துக்கோ." ஐயோ! என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தலையில கைய வச்சுக்கிறாங்க. "ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க" அப்படின்றாங்க. எதுக்காக நான் பண்ணேன்னு தெரியலையா காவேரி? எல்லாம் உனக்காக தான் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காவேரி யோசிக்கிறாங்க. "இங்க பாரு காவேரி ப்ளீஸ் டி, நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இல்லையா ஒண்ணு பண்ணலாம். உன் வீட்டுக்கு நீ போவாத. என் வீட்டுக்கு நான் போல. நம்ம 2 பேரும் தனியா ஓடி போயிடலாமா?" அப்படின்றாரு. "என்னது ஓடி போலாமா?" அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! அதுவும் பண்ண முடியாதா? நம்ம இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப என்ன தாண்டி பண்றது?" அப்படின்னோனே, சரிடி ஓடியும் போக முடியாது. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு ஓடி போனா எல்லாரும் சிரிப்பாங்கல்ல. சரி அப்படி பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்ப நான் இருக்கேன்ல இந்த ரூமு. இந்த ரூம்லயும் நம்ம 2 பேரும் தனி குடித்தனம் இருக்கலாம். உன் அம்மா, உங்க வீட்ல எல்லாரும் இங்க இருக்காங்க. உனக்கு சந்தோஷம் தானே?" அப்படின்னு பார்த்து முறைக்கிறாங்க காவேரி. ஐய்யய்யோ! முறைக்கிறாளே! "ஏன் காவேரி இப்படிலாம் முறைக்கிற? நான் உண்மைய தானே சொன்னேன். இங்க பாருங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய எடுத்து எடுக்குறாங்க. ஐய்யய்யோன்னு சொல்லிட்டு ஓடி போறாரு விஜய். இதோட முடியுது.